வெல்கம் டு குட்டிச்செல்லம் சேனல். குட்டீஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முதல் பாடத்தோட தொடர்ச்சியான இலையும் காயும் பார்க்க போகிறோம். பாருங்க, படத்தை பார்த்து கதை கூறி மகிழ்வோம். குழந்தைகளா, முதல் படத்தை பாருங்க. அங்கே யாரெல்லாம் இருக்காங்க, என்ன நடக்குதுங்க? ரெண்டு எலிகள் இருக்காங்க. ஒரு குட்டி எலி, ஒரு பெரிய எலி. ஆமாம், அந்த குட்டி எலி என்ன பண்ணுது? அடம்பிடிச்சி அழுதே. ஏன் அழுகுது? சரியா கண்டுபிடிச்சிங்களே. அந்த குட்டி எலி அவங்க அம்மா கிட்ட செல்ஃபோன் கேட்டு அடம் பிடிச்சி அழுகுது. நீங்களாம் அப்படி பண்ண மாட்டீங்க தானே குட்டீஸ்? நல்ல குழந்தைகள் தானே நீங்க? சரி, அதுக்கு அவங்க அம்மா என்னதான் சொல்றாங்க பாருங்க. ஐயோ, ரொம்ப கோவமா இருக்காங்களே. திட்டுறாங்களா? ஆமா, குழந்தைகள்லாம் செல்ஃபோன் பார்க்கலாமா? கண்ணு கெட்டு போயிடும். அம்மா சொன்னா கேளு, செல்ஃபோன் வேண்டாம் அப்படின்னு அம்மா எலி குட்டி எலிட்ட சொல்லிட்டு, ஆனாலும் குட்டி எலி அழுதுகிட்டே இருக்கு. உடனே அவங்க அப்பா எலி எப்படிடா இந்த குட்டி பையனை சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு குட்டி பையன்கிட்ட வந்து, வாடா செல்லக்குட்டி, நாம் வெளியே போய் விளையாடலாம். உனக்கு செல்ஃபோன் தானே வேணும், அப்பா உன்னை வெளியே கூட்டு போகிறேன், என் கூட வா அப்படின்னு கூட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க குட்டீஸ், அப்பா என்ன பண்ணுறாங்க? பூவரச மரத்துலேருந்து ஒரு இலையை பறித்து சுருட்டி ஊதல் செஞ்சு பீன்னு ஊதி கட்டுறாங்க. குட்டி பையனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இலையை சுருட்டி ஊதுனா சத்தம் வருமான்ட்டு. அவனும் எனக்கு ஒன்று செஞ்சு தாங்கப்பான்னு கேட்குறான். அப்பா அவனுக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. அவனும் ஊதி ஊதி விளையாடுறான். அடுத்து அப்பா என்ன பண்ணுறாங்க? பூவரசம் காய் பம்பரம் மாதிரி இருக்கும். அந்த காயை பறித்து பம்பரம் விட்டு காட்டுறாங்க. குட்டி பையன் எவ்வளோ அழகா வேடிக்கை பார்க்குறான் பாருங்க. அடடா, என்ன ஒரு அழகான வண்டி பாருங்க. சுரக்காவோட கூட மாதிரி செஞ்சு பனங்காவை டயராக வச்சு ஆலமர விழுதுகளை கயிறாக யூஸ் பண்ணி அப்பா எலி எப்படி ஒரு அழகான வண்டி ரெடி பண்ணிட்டு, குட்டி எலியை பாருங்களேன் எவ்வளோ ஹாயாக வண்டியில் போகுதுன்னு. விளையாடி விளையாடி குட்டி எலிக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்துருச்சு. உடனே அப்பா எலி என்ன பண்ணுது? பக்கத்தில் இருக்க பப்பாளி மரத்துலேருந்து ஒரு இலையை காம்போடு பறிக்குது. அப்புறமா அந்த காம்பை மட்டும் எடுத்து, அது உறிஞ்சிக்குழல் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், அதை வச்சு அருவியிலிருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து குட்டி எலிக்கு குடிக்க கொடுக்குது. குட்டி எலியை பாருங்க எவ்வளோ அழகாக உறிஞ்சி உறிஞ்சி தாகம் தீர தண்ணி குடிக்குதுன்னு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக கிளம்புனாங்களாம். ஆற்றை கடந்து தான் அவங்க வீட்டுக்கு போகணுமா. அப்பா எலி வழக்கமாக ஒரு மரக்கட்டையை போட்டாகவும் ரெண்டு குச்சிகளை துடுப்பாகவும் பயன்படுத்துமா. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்களாம். திடீர்னு சோர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். உடனே அப்பாவுக்கு குட்டி பையனை எப்படியாவது மழையில் நனையாமல் கூட்டு போகணுமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்களாம். சொல்லுங்க குட்டீஸ், என்ன பண்ணாங்க அப்பா? அங்கே இருக்கிறதுலையே ஒரு பெரிய யானைக்காது இலையை பறிச்சிட்டு வந்து குட்டி பையன்கிட்ட கொடுத்து கொடையா பிடிச்சிக்க கொடுத்துட்டாங்களாம். பாருங்க, குட்டி பையன் நனையவே இல்லை, அழகா நனையாம வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மா எலி குட்டி எலியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, குட்டி பையன் செல்ஃபோன் வேணுமா, அம்மா தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம். சிச்சோ, குட்டி பையனுக்கு கோவம் வந்துருச்சு. செல்ஃபோனா? குழந்தைங்க யாராவது செல்ஃபோன் பார்ப்பாங்களா? நாங்கள் வெளியே போய் எவ்வளோ ஜாலியாக விளையாடணும் தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு அவனும் அவங்க அப்பாவும் விளையாடினதை ஒன்று ஒன்றா சொல்லி மகிழ்ந்தானா குட்டி பையன். குட்டி எலி வெளியே போய் விளையாடினாதான் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி அம்மா எலிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாம். செல்லக்குட்டிகளா, உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் வெளியே போய் சுற்றி இருக்க பொருட்களை வச்சு கூட இருக்க நண்பர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக ஃபன்னாக விளையாடுங்க. சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ். பாய். தேங்க்யூ.